வணக்கம் எம்பரர்ஸ். 15,000 என்னடா இவன் 4 நாளா பெண்ணாத்திட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் இப்ப எப்படி இருக்கும்னா, பாடு பாடி தொலையும் முக்கியமான விஷயத்த நங்கூரம் பாட்டம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுங்கிற வேண்டிதான் அந்த சேலஞ்ச் எடுத்தோம். அந்த சேலஞ்சில் நம்ம வழிமுறையை பின்பற்றி எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பினாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. 15,000 கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம்னா நம்ம சைக்காலஜிக்கு எப்படி இருந்தால் முடியும், எப்படி இருந்தால் முடியாது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ முடியும்னா ட்ரேடிங் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறவங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் டெய்லி ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் பண்ணுறவங்கனால முடியும். ஸ்டாப் லாஸ் நான் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு தாட்டி ஸ்டாப் லாஸ் அடித்தா திருப்பியும் அந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஒரு லாட் அப்படிங்கிற ரூலை நான் ஃபாலோ பண்ணுவேன். ட்ரேடிங் டைம் 9:15 to 9:30, 2:30 to 3:30 நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் நான் ட்ரேடை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். காலையில் எடுக்கிற ட்ரேட் ஈவினிங் ப்ராஃபிட்டோ லாஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்கனால கட்டாயமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராப்பர் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 9:15 9:30 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஸ்பாட் டிமாண்ட் ஜோன்லேயோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்லேயோ போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அந்த போயிட்டு அங்கே ஒரு ரிவர்சல் கிடைச்சாலோ இல்லை பிரேக் அவுட் கிடைச்சாலோ அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்கனால முடியும். ப்ரீவியஸ் டேயோட அனாலிசிஸ் படி என்ட்ரி எக்ஸிட் பிளான் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த லெவல்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் தெர் இஸ் நோ பிளான் பி. நம்ம பிளான் நேற்று என்ன பண்ணியிருந்தோமோ அது நடந்தால் மட்டும்தான் ட்ரேடு, இல்லைன்னா நம்மளுக்கு அன்றைக்கி ட்ரேடு இல்லை. கம்ப்யூட்டரை மூடி வச்சுட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா நம்ம கேபிட்டல் மிச்சமாகும். அப்புறம் லாஸ்ட் லேர்னிங் அண்ட் பேக் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நோட் புக் போட்டு எழுதி வைக்கணும். பேக் டெஸ்டிங் என்ன, நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இப்படி தான் மார்க்கெட்டில் நடந்திருக்குதா அப்படிங்கிறத திருப்பியும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணால் எனக்கு என்னங்க ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி உங்களுக்கு டெய்லி 20 to 25 பாயிண்ட்ஸ் கொடுக்குங்க மினிமம். அது சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் மினிமம் கொடுக்கும். வாரம் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அதுதான் நிஃப்டி உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. அதை சேர்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபிட்டலில் நீங்கள் கட்டாயமாக ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. உங்கள் கேபிட்டல் லாஸே ஆகாது. அதுதான் ஒரு 15,000 வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாரமானால் உங்கள் கேபிட்டலை வச்சுட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிடுங்க. அது வைஸான டெசிஷன். சைக்காலஜி எப்படியெல்லாம் இருந்தால் முடியாது. ட்ரேடிங் டிசிப்ளினில் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் எடுக்கிறது, 10 ட்ரேட் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்கனால கட்டாயமாக ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. அப்புறம் ஸ்டாப் லாஸில் ஆவரேஜ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறம் திருப்பி போய் அந்த ட்ரேட் எடுக்கிறது, அப்புறம் 100 லாட்ஸ் இல்லை 50 லாட் எக்ஸ்பிரி அன்னைக்கு ₹1 வாங்கி அது ₹100 போகும் அப்படின்னு நினச்சி ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருவேன், அந்த வாலட்டாலிட்டியில் எனக்கு ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு காலையில் 9:15 ஓப்பன் ஆனோடனே ட்ரேட் எடுத்திங்கன்னா கட்டாயமாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் அந்த டைமில் தான் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ட்ராப்பில் நம்ம சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் எந்த ட்ரேடையும் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஆனால் சைக்காலஜிக்கலாக சரியாக இல்லைன்னா நீங்கள் லாஸ் இருக்கிற ட்ரேடை அடுத்த நாள் ப்ராஃபிட்டில் வரும்
அப்படின்னு நினச்சி ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்கள் லாஸ் டபுள் தான் ஆகும், ப்ராஃபிட் ஆகாது. 100 நாளில் ஒரு நாள் தான் அது ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் மீதி 99 நாள் உங்கள் ப்ராஃபிட், உங்கள் கேபிட்டல் ரெண்டுமே போயிருங்க. ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி மைண்ட் செட் இருந்ததுன்னா உங்களால் வெறும் 15,000 வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 4 யூடியூப் சேனல் பார்த்துட்டு 40 டெலிகிராம் லிங்க் வச்சுட்டு யாரோ என்னவோ சொல்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். லாங் டேர்மில் அதுதான் சரியாக வரும். அதனால படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பேக் டெஸ்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் ரேண்டமான எக்ஸிட் என்ட்ரி. ரேண்டமான எக்ஸிட் என்ட்ரினா என்னென்னா, நம்ம ஸ்பாட் வந்து ஒரு பொசிஷனில் டிமாண்ட் ஜோன்லேயோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்லேயோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிவர்சல் கிடச்சா நம்ம ஏதாவது எடுப்போம், இல்லை பிரேக் அவுட் கிடச்சா நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இல்லை நான் ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரு ஆவேன், ஏதோ ஒரு இடத்துல எக்ஸிட் ஆவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் விட உங்கள் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு எல்லா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா உங்களால் முடியாதுங்க. அப்புறம் டைமிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், 2:45க்கு மேலே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னீங்கனாலும் முடியாதுங்க. 2:45க்கு மேலே 15,000 கேபிட்டல் இருக்கிறவங்க ட்ரேடே எடுக்கக்கூடாது. அந்த வொலட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸோட வொலட்டாலிட்டி 50 பாயிண்ட் மேலே போவாங்க, 20 பாயிண்ட் கீழே வருவாங்க, ஸ்டாப் லாஸ் 100% அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். ஏன்னா லாஸ் வந்து ஒரு 2,000 3,000 ஆயிரும். ஸோ நாளைக்கு காலையில் அது பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டு சொல்லும். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதை கேட்காம அன்னைக்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வரணும். இப்படி பண்ணால் என்னங்க ஆகும், இதெல்லாம் பண்ணால் ஒரு மாசத்துல உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் பணம் ரெடி பண்ணி போடுவீங்க, திருப்பியும் வாஷ் அவுட் ஆகும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் இதில் காலி ஆகிடும். இப்படி தாங்க நடக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 15,000 இல்லை லெஸ் கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியுங்க. அதை மறந்துட வேண்டாம். நம்மளோட இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த சைக்காலஜிங்கிறது ட்ரேடரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லுங்கள்.